விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்கள் ரீதியாக. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த 3-4 மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம், நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸுங்கிறது இந்த கிரகங்கள் கொண்டு வரவே போகுது. அது உறுதியாக தெரியுது. இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு. பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுலேயும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு, சேலரிஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் 2025 பலன்களாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். முதலில் இருந்து ஆரம்பிப்போம். இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள் அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நம்மளை போட்டு படுத்துவதாகவும் இருக்கும். அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும். அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்க. மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு நிச்சயம் இது ஒரு வரப்பிரசாதமான மாதம்தான். ஏன்னா உங்களுக்கு நிறைய கிரகங்கள் இப்போ சாதகமாக உங்களுக்கு வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த 7.5 சனி முடிஞ்சதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையுதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய ஸ்டாக்னென்டடான பொசிஷனில் உங்களுக்கு இருந்திருக்கும். இன்னும் எதுவுமே அப்படியே நகர மாட்டேங்குது, தேங்கின நிலையிலே இருக்கே, இது நம்ம கண்டினியூ பண்ணுறதா இந்த பிஸ்னஸை அப்படின்னு விட்டுறலாமா அப்படின்லாம் உங்களை யோசிக்க வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கும். காரணம், சனி போகும்போது பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்துவிட்டு போவார். ஆமாம் சார், இதை தான் சார் மார்ச் மாதத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறீங்களா? சனி எப்படிப்பட்ட கிரகம், மந்தக்காரகன்னே நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க இல்லையா, முடவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு முடவன், ஒரு கால் ஊனமாக இருக்கிறவங்க எப்படி நடப்பாங்க? ஸ்லோவாக தானே நடக்க முடியும் அவங்களால. அது எதுக்காக அந்த காரணத்தை அவங்க சொல்லி வச்சாங்கன்னா, சனி அளவில் பெரிய கிரகம், சூரியனை சுற்றி வருவதற்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குது ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு. அப்போ அதற்கான பலன்களும் லேட்டாக தான் உங்களை சேரும். மார்ச் மாதமே இந்த பேச்சு நடந்திருந்தாலுமே கூட ஏப்ரல் மேக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதத்தில் தான் நீங்கள் முழுமையாக அதை விட்னஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்த வண்ணம் இப்போ ஆரம்பிச்சிருக்கும் நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மெட்டீரியலைஸும் ஆகும். ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்குவது, உங்களுக்கு ஒரு வியாபார ஒப்பந்தம் சைன் ஆகிறது, அதனால் உங்களுடைய நேம் அடுத்த நிலைக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, இந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். தேவை இந்த இடத்துல உங்களுடைய முயற்சி தான். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடை பண்ணலாம். இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு குரு வந்தாலுமே கூட உங்களுடைய ராசிக்கும் அதிபதிக்கும் குரு யார்? அவர் 6ஆம் வீட்டில் மறையக்கூடிய ஸ்தானத்தில் குரு நின்றாலும், குரு முழு சுபர். சனிக்கு அந்த இடத்தில் அவர் ரொம்ப வீக்காவார். அந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ்
ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு வந்து பலன் தரப்போகிறார் முழு சுபரான குரு. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பணங்காசு அப்படிங்கிறதெல்லாம் ரொட்டேட் ஆக போகுது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் சனி வந்து வாய்ப்புகளை உருவாக்குறாருன்னு சொன்னேன், அந்த வாய்ப்புகள் கன்ஃபார்ம் ஆகுது ஜூன் மாதத்துலன்னு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் அது இன்கமாக மாறுது, குருவினால் மாறுது. அப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வீட்டில் ராகு அமரும் பொழுது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத செலவினங்கள் வரும். 8ஆம் வீட்டில் கேது அமரும் பொழுதும் நீங்கள் உஷாராக தான் இருக்கணும். வெளி நபர்கள் புதிய நபர்கள் அறிமுகமாகும் போது அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பார்த்து பழகுங்க. ஆனால் இதில் ராகுவை பொறுத்த அளவுக்கு கூட நீங்கள் ஓரளவு பெட்டர்மெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனிக்கு வந்து ராகு வந்து பெரிய கெடுதல்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்பகிரகம் இல்லை. அதோட வேற குருவுடைய பார்வை வேற பெறுகிறார். குருவுடைய பார்வை முழுமையாக ராகுவுக்கு கிடைப்பதனால் ராகு கூட பிரச்சனை இல்லை. 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேது வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய இடம் கிடையாது கேதுவை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுக்கு ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக எளிதாகவே கடந்து வந்து விடலாம். ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு குறைவிக்காமல் உங்கள் வியாபார ரீதியான முன்னெடுப்புகளை நீங்கள் வந்து தாராளமாக எடுங்க. அதற்குரிய வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து மாத பலன் தான். இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா எண்கணித ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ். உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான அந்த பொது பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு இலவச பொது பலன்களாக தான் இருக்க போகுது. குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொது பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது. மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது. பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு. ஸோ 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க, அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.